ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேரக்டர் விஜய் ஸ்ரீஜி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆனதே வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி மூவி கமிட் ஆனதுக்கு ஒரு ரீசன்னால. ஸோ அந்த இதில் வந்து இருக்கும்போது அவர் ரொம்ப பெட்ரீடனாக இருந்தார். அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ரஷாந்த் நம்ம வந்து சாங் கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் என்ன சார் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு எப்படி சார்? அதெல்லாம் இல்லைப்பா, வந்து இது ஒரு எனக்கு ஒரு இதுவாக என்னால் சும்மா உட்கார முடியல, நான் வந்து கண்டிப்பாக எழுதுறேன், நீ டியூன் பண்ணு அப்படின்னு. ஸோ அப்படி பண்ண சாங்ஸ் தான் இந்த 3 சாங்ஸு. எல்லா சாங்ஸுமே இன்னும் ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு 3 ட்ராக் இருக்குது. ஸோ எல்லா சாங்ஸுமே அந்த சுச்சுவேஷனில் பண்ணது தான். ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் இந்த மாதிரி பண்ணது. அண்டு இன்னொன்று ஒரு மறக்க முடியாத சம்பவம் எப்படின்னா, ஒரு சாங் பண்ணி முடிச்சிட்டேன், ஒரு பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா மோகன் சார் வந்து அவ்வளோ பெரிய லெஜெண்டு. ஸோ எப்படி நம்ம சாங் பிடிச்சிருக்கா இருக்கு, என்ன சொல்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் சார் வந்து நான் பார்த்து ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னாரு. அங்கே எனக்கு அப்படியே எனக்கு எல்லாமே ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம ஏதோ நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரோட கூட்டு முயற்சி, நம்மளோட படம் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. சீக்கிரமே நீங்கள் வந்து உங்களோட படத்தை ரிலீஸ் ஆகணும்னா பார்த்து எங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் எடிட்டர் குணா அண்ட் நிக்கில் சார் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் வந்து நம்ம பாக்யராஜ் சார் பெரிய ஃபேன் சார் எல்லாமே. பெரிய நண்பர்களுக்கும் அண்ணன் மோகன் ரசிகர் அவர்களுக்கும் 2 ஜாம்பவான் 2 பேரும் ஒரே ஸ்டைல் தான், ஒரே இதனால 2 பேருமே ஜாம்பவான் தான். அதனால் அதிகமாக நேரம் இல்லை. என்னன்னா, ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை இப்போ நான் எப்படி மயக்க பிடிச்சிருந்தனோ உலகம் முழுக்க மயக்க பிடிச்சி சூப்பர் ஸ்டார் அண்ணன் மோகன், அதேமாரி உலகம் முழுக்க திரைக்கதைன்னு ஒன்று அமைச்சு சூப்பர் ஸ்டார் ஆனார் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள். அதேமாரி என்னுடைய டைரக்டர் விஜய் ஸ்ரீ கேஸ் ரவிக்குமார தூக்கி சாப்பிட்டு இருக்காரு. காரணம்னு கேட்டால் தப்பு எனக்கு ஃபோன் பண்ணுவார், அண்ணா அடுத்த படம் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஃபஸ்ட்டு பவுடர் எடுத்தார், பவுடர் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ஒரு டைலாக் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பாருங்கள் நேற்று ஒரு டைலாக் ஃபோன் பண்ணுறாரு, காதல் கோட்டை கதை எண் 3 78ன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணார். அப்போ எந்த அளவுக்கு இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா எல்லாம் உண்மையை சொல்லணும் சினிமாவில். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட இதாக சொல்லுவேன், அவங்களோட எண்ணமும் அவங்களுடைய ஞாபகமும் அவங்களோட உண்மையான சிந்தனையும் என்றைக்குமே அவங்களை உயர்த்தும். எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து நிற்கிறா அப்படிங்களா, அதுதான் உண்மையான சினிமா, அதுதான் உண்மையான நம்பிக்கை. அதே மாதிரி தான் நம்ம டைரக்டர் விஜய் ஸ்ரீ வச்சிருக்காரு, கண்டிப்பாக ஜெயிப்பார். அவருக்கு எங்கள் சங்கம் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணும், எதுக்குமே சப்போர்ட் பண்ணும். நன்றி, வணக்கம். தமிழ் கொஞ்சம் தான் வரும், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஏதாவது தப்பு பேசிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. நான் பேர் ஆஷிகா, பெங்களூர் கொல்லம். ஸோ ஃபர்ஸ்ட்லி I would like to thank you Vijay Shree sir because this is my debut movie in Tamil, that too with a legend actor Mohan sir. So I was very nervous in the initial, but Mohan sir was very supportive, and sharing screen with Mohan sir is really a blessing and he's very supportive. So I want to thank Mohan sir and happy birthday sir. So please support பண்ணுங்க. இது நான் first movie தமிழ்ல, so please support பண்ணுங்க, welcome பண்ணுங்க. Thank you. Second schedule join ஆனதும் இந்த whole team வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து மோகன் சார் கூட தான் பண்ணேன். அதே மாதிரி மோகன் சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இது. அண்ட் என் கூட வந்து கௌஷிக், சந்தோஷ், அப்புறம் ஸ்வாதி, நாங்கள் எல்லாரும் பிகினர்ஸ் ஆனாலும் எங்களை எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் மோகன் சார் வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் யூஸ்வலி ஷூட்டிங் டைமில் he is one among us. அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு இருக்காது. he used to say a lot of jokes. அதே மாதிரி நிறைய படத்தில் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல, இஸ் a very good singer too. அண்ட் விஜய் ஸ்ரீஜி சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும்.
பாடல் எல்லாரும் கேட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சதா எல்லா பாட்டும்? ஓகே, இந்த பாட்டு வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு ஷெட்யூல் முடிச்சதும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல பெட்ல இருந்து தான் நம்ம மியூசிக் டைரக்டர் ரஷாந்தும் சேர்ந்து இந்த பாடல் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு. எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மோகன் சார் ரொம்ப பிடிக்கும், அவரோட பையன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ஸ்டேஜில் இப்போ பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கேன் அந்த பல்லு அப்படின்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இவ்வளோ நாள் பார்த்த மோகன் சாரை விட அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் மோகன் சார் நீங்கள் இந்த மூவியில் பார்க்கலாம். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் ஸ்ரீஜி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.